இப்ப அதன் பிறகு பாத்தீங்கன்னா தெருவென்டே மோன் அப்படிங்கிற இந்த பாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது ஒரு கொலாப் சாங் தான். இந்த பாடல்கள்ல அவருடைய அந்த ரேப்போட அந்த எனர்ஜி வந்து செம்மையா இருந்துச்சு. இந்த பாடல்ல நம்ம பாட்டா பார்க்காம அதனுடைய வரியை நம்ம உற்று நோக்கும் போது பல விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கை கழுவி பாத்திரத்தை கழுவிதான் நான் முன்னேறி வந்திருக்கிறேன். அதனால என்னோட கை கழுவுனா பாத்திரம் கழுவுனா இந்த கைகள் நான் எழுதுற அந்த வரிகள் தீயா பறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் அடிமட்டத்தில இருந்து வந்தவன், அதனால நான் சொல்லுவேண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருக்கிறாரு. எனக்குள்ள பல வழிகள் வந்து அடங்கி இருக்கு. அது எல்லாமே இன்னைக்கு கதறலா இருந்தாலும் நாளைக்கு அது என்னோட சாதிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரீசெண்டா இவருக்கு நடந்த பல பிரச்சனைகள் வந்து இந்த பாடல் வரிகளிலே அவர் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த பாடலை நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நீங்க வந்து பார்க்கலாம். ஆனா இவர் தமிழ் பாடல் எப்ப வெளியிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பல தமிழர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பாடல் ஆல்பத்தோட கமெண்ட் செக்ஷன்லயே பாத்தீங்கன்னா பல தமிழர்கள் வந்து நாங்க தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறோம், ஒரு தமிழ் பாட்டு பாடுங்களேன் அப்படிங்கிற மாதிரியே கேட்கிறாங்க. கூடிய சீக்கிரம் தமிழ்லயும் இந்த மாதிரி பாடல்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வேடனோட பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இருந்தாலும் அவர் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எந்த ஒரு பயமும் இல்லாம பாட்டை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஈழத்தமிழன் தைரியத்துக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.